தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஃபர்மேஷன் தேவா. ஹலோ மை டியர் ஐடி ஸ்குவாட். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 6ஆம் தேதி விமானப்படையின் வான்வெளி சாகசங்கள் நடைபெற்றிருக்கும். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது ஒரு உலக சாதனையாகவும் அது ஒரு லிம்கா என்ற ஒரு புத்தகத்துல இடம்பெற்றிருக்கிறதாக கூறப்படுது. ஆனால் இந்த விஷயம் ஒரு நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும், அதாவது இந்த விமான சாகசம் இருக்கு இல்லையா, வான்வெளி சாகசம், இது மாறி இருக்கு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்க, கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த வான்வழி சாகசத்துல ஒரு சின்ன நெகட்டிவ் கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அக்டோபர் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா, அதாவது சென்னையில மெரினா கடற்கரை இருக்கு இல்லையா, அங்கதான் வான்வெளி சாகசம் நடைபெற்றுச்சு. எதுக்காக இதை நடத்தினாங்க இந்த வான்வெளி சாகசத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தான் சென்னையில இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில இந்த வான்வெளி சாகசத்தை நடத்திருக்காங்க. இவங்க ஆல்ரெடி இது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இவங்க இதை நடத்தல, நிறைய பிளான் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் இது மக்கள் கூடுவாங்க, நிறைய மக்கள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி பந்தல்களா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், ஆம்புலன்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்களா இருக்கட்டும், இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சும் அங்க ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். அதாவது முதல்ல இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இந்த வான்வெளி சாகசத்தை நிகழ்த்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க அறிவிச்சிட்டாங்க இல்லையா. இப்ப மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியதுல 8 மணிக்கு இவங்க எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேளச்சேரியோட அந்த ரயில்வே ஜங்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாடா இது வட மாநிலமா அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு கும்பலுங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா கொஞ்சம் அந்த இடத்துல மிஸ் ஆகியிருந்தாலும் சரி, நிறைய உயிரிழப்புகள் அந்த ரயில்வே ஜங்ஷன்ல ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுலயே பாத்தீங்கன்னா 1 லட்சத்திற்கு மேலாக அந்த இடத்துல நின்றுப்பாங்க. நான் வேணா அந்த போட்டோஸ் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம். அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருந்தாலுமே கிட்டத்தட்ட என்ன சொல்றது, நூற்றுக்கணக்கான மக்கள் இறக்குறதுக்கு அதுல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இவங்க அதற்கு ஏத்த மாதிரி ரயில் அதிகப்படுத்தவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை மக்கள் குற்றம் சாட்டினது, எங்களுக்கு சரியான ரயில் வசதி கிடையாது, அப்புறம் ஒரு சில விஷயத்தெல்லாம் அவங்க முன் வச்சிருந்தாங்க. இது வேளச்சேரி இருக்கு இல்லையா, ரயில்வே ஜங்ஷன்ல நடந்தது. அதன் பிறகு அங்க மக்கள் போயிடுறாங்க மெரினா கடற்கரையில. அது மட்டும் இல்லாமல் அந்த பந்தலும் அந்த இடத்துல இருக்கு, தண்ணீரும் இருக்கு. ஆனா அது போதுமான அளவா அங்க இல்ல. அதுதான் பிரச்சனை. எத்தனை பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அந்த மெரினா கடற்கரையில கூட்டியிருக்காங்க. அதுவும் மெரினா கடற்கரை ஒரே இடத்துல. இப்ப அந்த 15 லட்சம் பேரும் எங்க என்ன சொல்றது, அதாவது சென்னை மெரினா கடற்கரையில ஒருத்தவங்க, இன்னொரு ஏரியாவில் ஒருத்தவங்க அப்படின்னு கூடல அவங்க. அதாவது 15 லட்சம் பேர் மெரினா கடற்கரையில அந்த பகுதியில கூடியிருக்காங்க. அப்ப நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, 15 லட்சம் பேர் மெரினா கடற்கரைனா இப்ப எவ்வளவு பெரிய ஒரு கூட்டமா இருக்குன்னு அப்ப யோசிச்சு பார்த்துக்கணும். அதற்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு பந்தலும் இருக்கணும். ஏன்னா வெயில் 11 மணில இருந்து 1 மணிக்கு அப்படின்னு நம்ம சொல்றப்போ, நம்ம சென்னையில எப்படி வெயில் அடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்கு ஏத்த மாதிரி பந்தல், தண்ணீர் பந்தல், இது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்றப்போ நம்ம அதை கூட்டு போறதுக்கு அதற்கான வழி ஆம்புலன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா. ஆனா போதுமான அளவிற்கு அங்க இல்லைன்றதுதான் ஒரு உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்கு. இது மக்களும் குற்றச்சாட்டினதும் அதேதான். அதாவது இந்த வான்வெளி சாகசங்கள் இருக்கு இல்லையா, இது நல்லாவே போயிருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா வான்வெளி சாகசங்கள் முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதலமைச்சரா இருக்கட்டும், நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் அதை ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. அது காலை 11 மணிக்கு. அதுல என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த மூவர்ண கொடி இருக்கு இல்லையா, சோ அந்த கலரை வச்சு ஒரு சாகசம் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம நாட்டிலேயே உருவாக்குன அந்த விமானத்தை வச்சு அதை வச்சு ஒரு சாகசம் பண்ணிருப்பாங்க. இருக்கக்கூடிய நம்ம இந்திய விமானப்படை இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானத்தெல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்குல, அதாவது பார்க்கவர்கள், அதாவது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வர இதை பார்த்து வியக்கிற அளவுக்கு அந்த சாகசங்கள் என்பது பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பணைய கைதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்படி மீட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெமோவும் நடந்துச்சு. அதாவது இதுல குறை சொல்றதுக்கு அளவுக்கு எதுவுமே கிடையாது, அவ்வளவு பெர்ஃபெக்டா நடந்துச்சு. ஆனால் இதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இல்லையா, இதுல ஒரு கவனக்குறைவா இருந்துட்டாங்க. இதனால கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்கிறதா, அதாவது நிறைய நியூஸ் சேனல்ல பார்த்திருப்பீங்க, தெரிவிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 200க்கும் மேற்பட்டவர்கள் நீரிழிப்பு காரணமாக மயக்கம் அடைந்திருக்காங்க அதே இடத்துல. அதுல கிட்டத்தட்ட 98 பேர் அதாவது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.
5 பேர் உயிரிழந்துட்டாங்க. இதற்கெல்லாம் யாரு பொறுப்பாக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நியூஸ்ல நீங்க பேசியிருக்கிறத நீங்க பார்த்திருக்க முடியும். நிறைய அரசியல்வாதிகளும் இதுல கூறியிருப்பாங்க. அதாவது இப்போ ஆளுகின்ற ஆட்சி வந்து இதுல சரியான கவனம் செலுத்தவில்லை, இதற்கு அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கூறியிருப்பாங்க. கனிமொழி அவர்களும் அதுல பேட்டி அளித்திருப்பாங்க. சீமான், இப்படி நிறைய பேர், எதிர்க்கட்சி தலைவர்கள், இப்படி நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களா அவங்களுடைய அதிமுக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் வந்து அவங்களுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பொதுவா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சரியான அதாவது நடவடிக்கை எதுவும் கிடையாது, முன்னெச்சரிக்கையா இதெல்லாம் கொண்டு வரணும், இத்தனை பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் அலட்சியமாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய விஷயத்த பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இது நம்ம சைட்ல இருந்து ஒரு ஒப்பீனியனா பார்த்தா அது ஒரு உண்மையான விஷயம் தான். ஏன்னா ஒரு இடத்துல 15 லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அதற்கான எல்லா விஷயமும் இருக்கணும் இல்லையா? தண்ணியில இருந்து அந்த பந்தல்ல இருந்து நிழற்கூட பந்தல்ல இருந்து இப்படி எல்லாமே நம்ம அமைச்சிருக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பண்றதுக்கு முன்னாடி நிறைய பிளான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த விஷயத்த மட்டும் இவங்க முன்னெச்சரிக்கையா ஒரு விஷயத்த பண்ணி கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா இதுல நெகட்டிவ் அப்படின்ற ஒரு இடத்துக்கே கிடையாது, வழியே கிடையாது அதுக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.